இன்னைக்கு ஆடி கிருத்திகை மாவிளக்கு பூஜை பண்ணுனேங்க. முருகருக்கு ரொம்ப விசேஷமான இந்த பூஜைக்கு நான் இந்த மாவிளக்கு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மாவிளக்கு மட்டும் உங்கள் வீட்டில் போட்டு பூஜை பண்ணுங்க. எல்லா வளமும் நலமும் அந்த முருகனோட அனுகிரகமும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். இந்த மாவிளக்கு செய்கிறதுக்காக நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு வடிச்சிருங்க. தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு வேஷ்டியில் இந்த மாதிரி காய போட்டுருங்க. நிழலில் காய போட்டாலும் சரி, ஃபேனுக்கு அடியில் காய போட்டாலும் சரி, வெயிலில் காய போட்டாலும் சரி. ஆனால் ரொம்ப காய விட்டுறாதீங்க. லேசாக அந்த ஈரப்பதம் காஞ்சா போதும். சும்மா நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா கையில் ஒட்டணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் அதை அரிசியை எடுத்து மிக்சியில் அரைச்சாலும் சரி, மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அரிசி மாவை இந்த மாதிரி சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை அளந்து எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் சர்க்கரை அளந்துருக்கிறேன். 1/2 டம்ளர் சர்க்கரைக்கு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கம்பி பதம் வர வரைக்கும் கிண்டணும். இதுக்கு நடுவில் ஏலக்காயை வறுத்து பொடி பண்ணி அந்த பாகில் கலந்துட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு லேசான கம்பி பதம் வரணும். அந்த டம்ளரில் போய் லேசாக உட்காரணும். அந்த டைமில் எடுத்து மாவில் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு சூப்பராக இருக்குங்க. ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாது, புளிக்காது. பாகு சூடாக இருக்கும் போதே மாவில் கலந்துடணுங்க. கலந்துட்டு மாவு லேசாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு மாவில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் தட்டினீங்க அப்படின்னா பைண்ட் ஆகிடும், அழகாக பைண்ட் ஆகிடும். எங்கள் ஊர்லலாம் திருவிழா வந்துச்சுன்னா எங்கள் பாட்டி இது மாதிரி தாங்க தட்டுவாங்க. இந்த மாதிரி தட்டி விளக்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்குவாங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. ஊர்லலாம் திருவிழா அப்படின்னாவே இந்த மாவிளக்கு தான் ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்கிறேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி விளக்கோ இல்லை ஒரு டம்ளரோ ஒரு ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி வச்சு தட்டும் போது உங்களுக்கு அப்படியே நிற்கும். இதே நீங்கள் மாவு அரைச்சிட்டு வெல்லம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இலகி போகும். இலகி போகாமல் அப்படியே க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் பச்சரிசி மாவு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதும் குழந்தைங்கள்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சாலும் இல்லை எண்ணெய் உள்ளே இருந்தாலும் எண்ணெய் ஒரு ட்ராப் கூட லீக் ஆகாதுங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவும் அந்த விளக்கில் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்கே எடுத்துகிட்டு போனாலும் லீக் ஆகாது. நான் இன்னைக்கு இந்த ஆடி கிருத்திகையை இப்படி தாங்க நான் செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணீங்க இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.